வியூவர்ஸ், வித்தியாசமான வேலைகளுக்காக உருவாக்கப்பட்ட 10 வித்தியாசமான வாகனங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வண்டிகளையும் இந்த வண்டிகள் செய்யற வேலைகளையும் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது பிக் விண்ட். 1990ல கல்ஃப் வார் நடக்கும்போது அமெரிக்கன் ராணுவம் வேணுமனே குவைத்ல இருக்கிற எண்ணெய் கிடங்குகளுக்கெல்லாம் தீ வச்சு எண்ணெய் கிடங்குகளை மொத்தமா அழிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த தீ தொடர்ந்து பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டே இருந்ததுனால நார்மலான தீயணைப்பு வண்டிகளால இந்த தீயை அணைக்க முடியல. இதனால ஹங்கேரியன் இன்ஜினியர்கள் இந்த தீயை அணைக்கிறதுக்காகவே இந்த பிக் விண்ட் வண்டியை உருவாக்குனாங்க. மிலிட்டரி டேங்குக்கு மேல 2 ஜெட் இன்ஜின் பொருத்தி ரொம்பவும் ஃபோர்ஸான காத்த உருவாக்குனாங்க. கூடவே இதுல இருக்கிற 2 பைப்புகள் தண்ணீரையும் ஃபோர்ஸா அடிக்கும். காற்றும் தண்ணீரும் ஒரே நேரத்துல வேகமா அடிச்சதுனால ஒரு பெரிய மிஸ்டே உருவாகி எண்ணெய் கிடங்குகள்ல எரிஞ்சிட்டு இருந்த தீயெல்லாம் இந்த வண்டி அணைச்சது. அதுக்கப்புறம் இந்த வண்டிகள் வேற எந்த வேலைக்கும் தேவைப்படாததுனால இந்த வண்டிகளை தயாரிக்கிறத நிறுத்திட்டாங்க. அடுத்தது அண்டார்டிகா ஸ்னோ க்ரூசர். 1939ல அண்டார்டிகாவை ஆய்வு பண்றதுக்காக தான் இந்த வித்தியாசமான வண்டியை அமெரிக்கா உருவாக்குனாங்க. 1939க்கு முன்னாடி அண்டார்டிகால சவுத் போல் வரைக்கும் தான் மனிதர்களால போக முடிஞ்சது. ஏன்னா அங்க -80 டிகிரிக்கு மேல குளிர் அடிக்கிறதுனால அதை தாண்டி மனிதர்களால போகவே முடியல. இதனால சிகாகோ இருந்த டாக்டர் தாமஸ்ங்கற இவர்தான் இந்த வண்டியை டிசைன் பண்ணி உருவாக்குனாரு. இந்த வண்டியோட வெயிட் மட்டுமே 37 டன். டீசல்ல ஓடுற இந்த வண்டிக்குள்ள 4 பேர் 6 மாசம் வரைக்கும் தங்கறதுக்கான எல்லா வசதிகளும் இருந்துச்சு. அண்டார்டிகா முழுவதையும் ஆய்வு பண்றதுக்காக 1940ல இந்த வண்டி அண்டார்டிகாக்குள்ள என்ட்ரி ஆச்சு. ஆனாலும் அண்டார்டிகால இந்த வண்டியே மூடுற அளவுக்கு பனி பெஞ்சதுனால இந்த வண்டியாலையும் அண்டார்டிகாவை முழுமையா ஆய்வு பண்ண முடியாம அண்டார்டிகாவோட பனியிலேயே மாட்டிக்கிச்சு. அடுத்தது ஷின்கான்சன் டாக்டர் எல்லோ. இந்த ட்ரெயின் இருக்கிறது ஜப்பான்ல. இது பேசஞ்சர்கள் டிராவல் பண்ற நார்மலான ட்ரெயின் கிடையாது. ஜப்பான் ஹை ஸ்பீட் ட்ரெயின்களை அறிமுகப்படுத்தும் போது ட்ரெயின்கள் அதிக வேகத்துல போக ஆரம்பிச்சதுனால ரயில்வே பாலங்கள்ல அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சது. இதனால ரயில்வே ட்ராக்குகளை தினமும் ஆய்வு பண்றதுக்காகவே நிறைய சென்சார்களோட இந்த ட்ரெயினை உருவாக்குனாங்க. இந்த ட்ரெயின் ஹை ஸ்பீட் ட்ரெயின்கள் போற ரயில்வே ட்ராக்குகளை ஆய்வு பண்ணி அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ட்ராக்ல ஹை ஸ்பீட் ட்ரெயின்களே போகும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வேலையாட்கள் வந்து ரயில்வே ட்ராக்கை சரி பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ட்ரெயின் வந்து ரயில்வே ட்ராக்கை செக் பண்ணிட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொன்னாதான் அந்த ட்ராக்ல ட்ரெயினே ரன் ஆகும். இதே மாதிரி ஸ்னோ பிளாஸ்டர்ங்கற இந்த ட்ரெயின்களை ரயில்வே ட்ராக்ல உள்ள பனிகளை ரிமூவ் பண்றதுக்காகவே உருவாக்குனாங்க. பனி பிரதேசங்கள்ல அடிக்கடி ரயில்வே ட்ராக்க பனி மூடி ட்ரெயின்கள் போகாமலேயே இருந்தது. இதுல பனியை ரிமூவ் பண்றதுக்காகவே இந்த ஸ்னோ பிளாஸ்டர் ட்ரெயினை உருவாக்குனாங்க. இப்ப வரைக்கும் கூட இந்த ட்ரெயின்களை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு பனி அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இன்ஜினை பயன்படுத்தி இந்த பனியை ரிமூவ் பண்றாங்க. இந்த ட்ரெயினை உருவாக்குறதுக்கு முன்னாடி பனியை ரிமூவ் பண்ற வேலையில இருந்த வேலையாட்கள் பனியை ரிமூவ் பண்ணும்போது குளிர் தாங்காம நிறைய பேர் இறந்தே போயிருக்காங்க. இதனால கனடா தான் 1869ல முதல்ல இந்த ஸ்னோ பிளாஸ்டர் ட்ரெயினை உருவாக்குனாங்க. அடுத்தது ஸ்ட்ராட்டோஸ்பேரிக் அப்சர்வேட்டரி. நாசாவும் ஜெர்மன் ஏரோஸ்பேஸ் சென்டரும் சேர்ந்து தான் இந்த ஸ்ட்ராட்டோஸ்பேரிக் அப்சர்வேட்டரி விமானத்தை உருவாக்குனாங்க. இந்த விமானத்துக்குள்ள ஒரு இன்ஃப்ராரெட் டெலிஸ்கோப்பே இருக்குது. இதனால இந்த விமானம் பறந்துகிட்டே இந்த பேக் டோரை ஓபன் பண்ணி ஸ்பேஸ போட்டோ எடுக்க முடியும். சோஃபியாங்கிற இந்த டெலிஸ்கோப்பை வச்சு 40,000 ஃபீட் உயரத்துல பறந்துகிட்டே ஸ்பேஸ் ஆய்வுகளையும் செய்ய முடியும். இப்பவும் இந்த விமானம் பயன்பாட்டுல தான் இருக்குது. நிறைய ஆய்வுகளை நாசா இந்த விமானத்தை வச்சு செஞ்சிருக்காங்க. 2022க்கு அப்புறம் அமெரிக்கா இந்த விமானத்தை பயன்படுத்தாமலே வச்சிருக்காங்க. இதை விட அட்வான்ஸ்டான டெலிஸ்கோப் எல்லாம் நிறைய இடங்கள்ல வந்துட்டதுனால அமெரிக்கா இப்போ இந்த விமானத்தை விமான கண்காட்சிகள்ல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. அடுத்தது த்ரஸ்ட் SSC. பார்க்க ரொம்பவும் வித்தியாசமா இருக்கிற இந்த வண்டியை 1997ல அமெரிக்கால உள்ள நிவேடால உருவாக்குனாங்க. அந்த டைம்ல இதுதான் உலகத்திலேயே ரொம்பவும் வேகமா போற வண்டியா இருந்துச்சு. பிளாக் ராக் பாலைவனத்துல இந்த வண்டியை செக் பண்ணும்போது இந்த வண்டி அதிகபட்சமா 1228 கிலோமீட்டர் ஸ்பீட் வரைக்கும் போச்சு. அதிகமான ஸ்பீடை அச்சீவ் பண்றதுக்காக தான் 2 ராட்சச டர்போஃபேன் இன்ஜினோட இந்த வண்டியை உருவாக்குனாங்க. இந்த வண்டியை அதிக ஸ்பீடை ரீச் பண்ணாலும் இந்த வண்டினால ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸோ இதுல இருந்து வர சவுண்ட்னாலயும் இத பொது இடங்கள்ல ஓட்ட முடியாதுன்னு இந்த வண்டியை கமர்ஷியலா உற்பத்தி பண்ற ஐடியாவை நிறுத்திட்டாங்க. அடுத்தது மைன் ஃபிளேல் டேங்க். 2ஆம் உலகப் போர் டைம்ல பிரான்ஸ்ல இருந்து நார்வே வரைக்கும் இருந்த பார்டர் பகுதியில 65 லட்சத்துக்கும் அதிகமான கன்னி வெடிகளை எதிரி நாட்டு ராணுவம் உள்ள வரக்கூடாதுன்னு புதைச்சு வச்சிருந்தாங்க. போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கன்னி வெடிகளை ரிமூவ் பண்றதே மிகப்பெரிய வேலையா மாறிடுச்சு. ராணுவ வீரர்களை வச்சு ரிமூவ் பண்ணும்போது நிறைய கன்னி வெடிகள் வெடிச்சு ராணுவ வீரர்கள் இறந்து போக ஆரம்பிச்சாங்க. கன்னி வெடிகளை ரிமூவ் பண்றதுக்கும் அதிகமான நேரம் எடுத்துக்கிச்சு. இதனாலதான் கன்னி வெடிகளை ரிமூவ் பண்றதுக்காகவே இந்த வண்டியை உருவாக்குனாங்க. இந்த வண்டியை வச்சு ரொம்ப வேகமாவும் யாருக்கும் அடிபடாமலும் கன்னி வெடிகளை ரிமூவ் பண்ண முடியும். அடுத்தது ஸ்பைடர் எக்ஸ்கவேட்டர். இந்த வண்டியை பாதைகளே இல்லாத மேடு பள்ளமான இடங்கள்ல பயன்படுத்துறதுக்காக தான் உருவாக்குனாங்க. ரொம்பவும் ஸ்லோப்பா இருக்கிற இடங்கள்ல கூட இந்த வண்டியை ஈஸியா பயன்படுத்தலாம். 15 ஃபீட் ஆழமுள்ள தண்ணிக்குள்ளேயும் இந்த வண்டியை ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். முக்கியமா காட்டு பகுதிக்குள்ளேயும் உயரமான மலை பகுதிகளிலையும் பயன்படுத்துறதுக்காக தான் இந்த வண்டியை உருவாக்குனாங்க. ட்ரெயினோட ரயில்வே ட்ராக்லயும் கூட இந்த வண்டியை பயன்படுத்த முடியும். இந்த வண்டியை நிறைய விதத்துல
மாடிஃபையும் பண்ணிக்கலாம். எல்லா விதமான வேலைகளையும் இந்த ஒரே வண்டியை வச்சு செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த வண்டியை உருவாக்கி இருக்காங்க. அடுத்தது பாய்னரிங் ஸ்பிளிட். ரொம்பவும் பிரம்மாண்டமா இருக்கிற இந்த கப்பலை ஆயில் ரிக்குகளை எடுத்துட்டு போறதுக்காகவும் கேஸ் பைப்புகளை பதிக்கிறதுக்காகவும் தான் உருவாக்குனாங்க. இதுதான் ரொம்ப வருஷமா ஹெவியஸ்ட் ஷிப்பாவும் இருந்துச்சு. இதால 48,000 டன் வெயிட் தூக்கிட்டு போக முடியும். அதாவது டைட்டானிக் கப்பலையே இந்த கப்பலால தூக்கிட்டு போக முடியும். ஆயில் ரிக்கை எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல ஆயில் கிடைக்கிறது நின்றதுக்கு அப்புறம் பழைய ஆயில் ரிக்கை கட் பண்ணி எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ற வேலையையும் இந்த கப்பல் செய்யுது. ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் தான் இந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணி தொடங்கி வச்சாரு. கடலுக்கடியில கேஸ் பைப்புகளை பதிக்கிற வேலையையும் இந்த கப்பலால செய்ய முடியும். 9 டன் வெயிட்ல இருக்கிற இந்த பைப்புகளை அழகா தூக்கி இந்த பைப்புகளை ஒன்னோட ஒன்னு வெல்டிங் பண்ணி கடலுக்கு அடியில பதிக்குது. இந்த வேலையை செய்யறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. இந்த பைப்புகள் வழியா தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கேஸ் போகுது. இந்த கப்பல் இல்லாம மனிதர்கள் இந்த வேலையை செய்யணும்னா அதுக்கு பல வருடங்கள் எடுத்துக்கும். இதனாலதான் ஸ்பெஷலா இந்த கப்பலை உருவாக்கி கடல்ல ஆயில் ரிக் எடுத்துட்டு போற வேலையையும் கேஸ் பைப்புகளை பதிக்கிற வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்தது செயின் ட்ரென்ச்சர். நிலத்துல பைப்புகளையும் வயர்களையும் பதிக்கிறதுக்கான குழிகளை தோன்றதுக்கு தான் இந்த ராட்சச வண்டிகளை உருவாக்குனாங்க. 50 வேலையாட்கள் சேர்ந்து ஒரு நாள் முழுக்க தோன்ற குழிய இந்த வண்டி வெறும் 1 மணி நேரத்துல தோண்டிடுது. முதல்ல ஃபைபர் ஆப்டிக் கேபிள்களை நிலத்துல பதிக்கிறதுக்கு தான் இந்த வண்டியை பயன்படுத்தினாங்க. ஆனா இப்போ இதுல பெரிய பெரிய கட்டர்கள் உள்ள வண்டிகள் கூட இருக்குது. நிலத்துல கால்வாயை தோண்டணும்னா கூட இந்த வண்டியை வச்சு அசால்ட்டா தோண்டிடலாம். இதே மாதிரி ஜேசிபி ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிற இந்த வண்டியை யூகேல உருவாக்கி இருக்காங்க. இதுதான் இப்ப வரைக்கும் ஜேசிபிகள்லயே ரொம்பவும் வேகமா போற ஜேசிபி. இந்த வண்டி அதிகபட்சமா 106 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் போகும். இதனால வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் டிராக்டர்னு இதுக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி ரிப்சா EV2ங்கிற இந்த வண்டி தான் டேங்கர்கள்லயே ரொம்பவும் வேகமா போற வண்டி. அமெரிக்கன் ராணுவத்துக்காக தான் இந்த வண்டியை உருவாக்குனாங்க. ஆனா ரொம்பவும் ஸ்பீடா போறதுனாலயே இந்த வண்டி அடிக்கடி கவிழ்ந்துடுதுன்னு இந்த வண்டியை அமெரிக்கன் ராணுவத்துல பயன்படுத்தாமலேயே விட்டுட்டாங்க. அடுத்தது லிப்பன்ஸ் மெத்தட். பாக்குறதுக்கு தீயணைப்பு வண்டி மாதிரி இருக்கிற இந்த வண்டியை தேனீக்களை பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. ஜெர்மன் நாட்டுல தேனீ கூடுகளை பொதுமக்கள் கலைக்க கூடாது. ஏன்னா தேனீக்கள் ரொம்பவும் முக்கியங்கிறதுனால பொது இடங்கள்ல தேனீக்கள் கூடு கட்டுச்சுன்னா 112ங்கிற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லணும். இவங்க வந்து தேன் கூட்டுக்கு எந்த பாதிப்பும் வராம தேன் கூட்டை சேஃபா எடுத்துட்டு போய் காட்டு பகுதியில மாத்தி வச்சிருவாங்க. இதுக்காக மட்டும் தான் இந்த வண்டியை பயன்படுத்துறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது ஆர்மோர்டு பிரிட்ஜ் வெஹிக்கிள். ராணுவ வீரர்கள் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது நிறைய நாட்டு பார்டர்கள்ல பாதையே இருக்காது. ஏன்னா மத்த நாட்டு வாகனங்கள் அவங்க நாட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிட கூடாதுன்னு பாதைகளை கட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா அமெரிக்க நாட்டு ராணுவத்துக்கு மத்த நாடுகளுக்குள்ள போய் வளர்ந்து வர நாடுகளை அழிக்கிறது தான் வேலையே. இதனால 1967ல அமெரிக்கா நாட்டு ராணுவம் மத்த நாட்டுக்குள்ள நுழையறதுக்காக இந்த வண்டியை உருவாக்குனாங்க. எங்கெல்லாம் பாதைகள் இல்லையோ அங்கெல்லாம் இந்த வண்டி உடனே பிரிட்ஜுகளை அமைச்சு பாதையை உருவாக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த வண்டிகளை ஜாயின் பண்ணி எவ்வளவு பெரிய பாதையை வேணாலும் இந்த வண்டியை வச்சு உருவாக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், அமெரிக்காவையும் அமெரிக்க ராணுவத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.